வந்து நம்ம ஆக்சுவலி துணிவும் போது தான் லாஸ்ட் மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அது முடிக்கிறீங்க, 3 பெரிய அஜித் படம் முடிக்கிறீங்க, 3 பிக் ஸ்டார் ஃபிலிம்ஸ் யூ ஃபினிஷ். அப்போது உங்களுக்கு வாட் இஸ் யர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? இந்த 3 படம் முடிச்சிட்டோம், வாட் இஸ் யர் ஸ்டேட் ஆஃப், அடுத்தது என்ன அப்படின்னா என்ன நினச்சிங்க? இல்லை, அடுத்து நம்ம அந்த துணிவு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ராஜ்கமலில் சைன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து ராஜ்கமலில் ஒரு படம் பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறதுன்றதை பேசலான்னு சொல்லியிருந்தது. இப்போ துணிவு ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து ஒரு மீட்டிங் வந்து கமல் சாரோட நடந்தது. ஸோ அந்த நடுவில் என்ன பண்ணலான்ற தாட்டுக்கள்லாம் ஸ்பேஸே இல்லை. ஸோ முன்னாடியே கமிட் ஆகிருந்தது. ஸோ அதை நோக்கி போனோம், அது நடக்கலை. அது நடக்காமல் இருக்கும்போது வந்து அப்போது இந்த படம் சார் கதை கேட்குறாரு, இன்னொரு படம் பண்ண போகிறாரு, அவருடைய லாஸ்ட் படம் கோட்டாக இருந்தது, அப்போ இல்லாமல் இன்னொரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் கேள்விப்பட்டோன்னே எல்லோரும் போய் கதை சொன்னோம். எனக்கு இந்த தகவல் வந்து சந்தோஷம் சுதன், ப்ரொடியூசர் சுதனும் சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஜெகதீஷ் சாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கதை கேட்குறாங்க அப்படின்னோடனே நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்னோடனே அவர் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கேட்டுட்டு, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இன்னொன்று எனக்கு இது புரியல, இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து நீங்கள் ராஜ்கமல் அந்த கதையா? இல்லை, ராஜ்கமல் முடிச்சுட்டு சார்கிட்ட போன கதை. ஓகே, அது வேறு கதை. ஆமாம், அது வேறு கதை. அது வந்து கொஞ்சம் ஹெவியான கதை. அது 2 மாஸ்டர் மைண்ட்ஸோட கிளாஷ் மாதிரி. ஓகே, அந்த அண்ட் இது லெட்ஸ் ஃபினிஷ் தட். அது வந்து நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வாட் ஹேப்பன் டு தட்? ஒன்றும் இல்லை, நம்ம கதை சொன்னோம், கமல் சாருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், அவருக்கு அது செட் ஆகலை. ஓகே, பிடிக்கல, அவ்வளோதான் பெரிய ரீசன் சொன்னேன். ஓகே, ஸோ அந்த கதை இப்போ தனியாக இருக்குது உங்களுக்கு? ஆமாம், எஸ். ஓகே. ஸோ அந்த கதை இல்லை, இது வேற கதை. ஆமாம், இது வேறு. இது தெரியுமா எல்லாருக்கும், ரீமேக் இது. இல்லை, நீங்கள் அவர் சொன்னார்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் புரியல. அது வந்து அவர்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதை, அவருக்கு வந்து பிடிச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் சூப்பராக இருக்குன்னு சொன்னார், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ செகண்ட் ஆஃப் மட்டும் மாற்றி கொஞ்சம் கான்டெம்பரரியாக அதை மாற்றி சொன்னேன். அது வந்து அவருக்கு செட் ஆகல, ஹெவியாக இருக்கிறத ஃபீல் பண்ணார். அப்போது அவர் இதை சஜஸ்ட் பண்ணார், எனக்கு இந்த படம் ஒன்று பிடிச்சிருக்கு, நீ வந்து அதை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் பார்க்கலன்னு சொன்னேன். சரி, அந்த படம் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணுறியான்னு கேட்டார். பட் நமக்கு வந்து என்னென்னா, பிங்க் வந்து ரீமேக் பண்ணோம். பிங்க் ரீமேக்கு பண்ணலன்னா கெரியராக வேறையாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சது அந்த படத்தை ரீமேக் பண்ணது எனக்கு பிடிச்சது. பட் உங்களுக்கு பிங்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது, எதுக்கு நம்ம ரீமேக் பண்ணணும்? இல்லை, நான் வந்து அதை பண்ணும்போது ரொம்ப கவலைப்பட்டேன். மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணணும்னு சில ஆசைகள் இருக்குது, அது மாறுது அப்படின்றது. ஆனால் பட் பிங்க் பண்ண பிறகு ஒரு ஹியூமனாக எனக்கு பெட்டராக இருந்தது, லைஃப் பெட்டராச்சு எனக்கு. அதனால் அது எனக்கு பிடிச்ச படம் தான். ஸோ மறுபடியும் இன்னொரு ரீமேக்குள்ளே போனோமா அப்படின்னு ஒரு பயங்கர தாட் இருந்தது.